மழை பெய்த நண்பர்களே. எதுவுமே வார்த்தைகளே வரமாட்டுது. இங்கேருந்து மலேசியா விட்டு வெளியாகிறதுக்குள்ளே ஒரு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நம்ம போயிடணும். நம்மளுக்கு மாதம் ஒரு பணம் வர அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு வியூவர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்மளோட சேனலை வந்துட்டு பில்டு பண்ணிடணும். நம்மளோட கண்டென்ட் ரீதியாக நம்ம வந்துட்டு இன்னும் டெவலப் ஆகிடணும். நம்ம நாலேஜ் பெறணும். கண்டிப்பாக 2 வருஷம் 3 வருஷம் அட்லீஸ்ட், அதாவது அதிகபட்சம் 2030க்குள்ளேயாவது நம்ம ஒரு நிலைமைக்கு வந்துடணும். யூடியூப்லேருந்து காசு வந்துட்டு நமக்கு ஒரு பணம் வர மாதிரி இருக்கணும். நம்ம இது போல் வெளிநாடு அங்கன்னு போயிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் ஐடியா பண்ணேன். இப்போது இன்றைக்கி தேதியில் எனக்கு என்னோடய சேனல் மூலமாகவே பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுபோல் நான் வந்துட்டு உங்களுக்கு சில விஷயங்கள், இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியாது. என்ன தெரிஞ்சவங்க, என்னோடய சர்க்கிளில் உள்ளவங்க, அவங்களுக்கு வந்துட்டு தெரியும் நான் என்ன சொல்கிறேன். அவங்களுக்காக தான் இந்த பாயிண்ட்டையே நான் வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் இது போல் பண்ணக்கூடாது. நான் இது போல் வேலை பார்க்குறது இது மாதிரிலாம் வந்துட்டு நான் விலாக் பண்ணக்கூடாது. பிரச்சனைகள் வரும். ட்ரெயின் போகுது, ஆனால் நான் ட்ரெயின் ஒன்று போயிட்டுருக்கு. நான் பேக் கேமரா ஆன் பண்ணேன்னா அது காணாமல் போயிடும். எப்போவுமே நான் இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்ப்பேன், ட்ரெயின் போகும். செல் எடுக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் கிராஸ் ஆகிடும். கடுப்பாக வரும். அதுக்கு நின்று நம்ம வந்துட்டு செல்லே எப்படி வச்சுருக்க முடியாது. அது கொஞ்சம் தான் இந்த பக்கத்தில் ஒரு ரோடு இருக்குது. அங்கே ட்ரெயின் போகும். அந்த சுற்றுக்கிட்டு தான் அந்த பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு ட்ரெயின் போகும். நான் இங்கேருந்து இந்த ரோடை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும்போது அப்போ வந்துட்டு நான் அதை எப்படி கவர் பண்ணுறது? மேலேயும் ட்ரெயின் போகும், கீழேயும் ட்ரெயின் போகும். தரையாக ரோட்டில் வந்துட்டு ட்ரெயின் போகும், மேலேயும் ட்ரெயின் போகும். ஒரே நேரத்தில் கிராஸ் ஆகும். அதில் ரேராக தானே நடக்கும். அதில் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே கிராஸ் ஆகிடும். அதுக்குன்னு அந்த ஒரு செகண்ட்ஸ் தானே அந்த ரோடு கிராஸ் பண்ணி வர்றதுக்கு ஒரு 3-4 செகண்டில் நான் கிராஸ் ஆகி வந்துடுவேன். அதுக்கு நான் வந்துட்டு செல்லையே எடுத்து வச்சுட்டு இருக்க முடியுமா? எப்போ வரும்போதும் தூரமாக வரும்போதே பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம். அதான் நண்பர்களே, நம்ம வந்துட்டு இது போல் விலாக் பண்ணக்கூடாது. நான் வேலை செய்கிற இடத்துலாம் காட்டக்கூடாது. நான் இங்கேருந்து இடம் மாற போகிறேன். அப்படி நான் இடம் மாறுவேன்னான்னு தெரியல. மாறிட்டேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த இடங்களெல்லாம் நான் காட்ட போகிறதில்ல. அப்படி காட்டலைன்னா நான் மலேசியாவிலேருந்து விலாக் பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்படி தெரியும். நீங்கள் ஏதாவது விஷயங்கள் உங்களுக்கு சுற்றி காமிக்கணும்ல, நான் எது மாதிரி இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி.